அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 2024 வெளிவந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவார்டு வாங்கியிருக்க ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட்டு, அதாவது கனவுகள் பிரகாசமானது அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை தான் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இந்த பெண்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதிலாக இந்த படம் இருக்குது. 3 வெவ்வேறு வயதுடைய பெண்களின் வாழ்க்கையை பற்றிய படம் இது. மும்பையில் கதையோட கதாநாயகி பிரபா டாப் நர்ஸாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவ கூடவே ரூம்மேட்டாக இருக்கிற பொண்ணு தான் அனு. அனுவுக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கும். இந்த அனுவும் நர்ஸாக இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கா. இந்த பொண்ணுக்கு சையஸ் அப்படிங்கிற ஒரு காதலன் இருக்கான் சீக்கிரட்டாக. அவனுமே மலையாளத்தை சேர்ந்தவன். பிரபா, அனு இவங்க எல்லாருமே கேரளத்தை சேர்ந்தவங்க. பிரபாவுக்கு 30 வயசு மேலே இருக்கும். அவளுக்கு வீட்டில் பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜ் செஞ்சுருந்தாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் செஞ்சுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வேலை செய்கிற ஒருத்தர் கேரளத்தில் வந்து பிரபாவை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த திருமணத்தில் ஒரு வாரம்தான் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெர்மனிக்கு வேலை விஷயமா போனவர் அவர்கிட்ட இருந்து எந்தவித கடித தொடர்போ ஃபோன் காலோ இல்லாமல் ஒரு வருஷமாக பிரபா தனிமையில் தான் இங்கே நர்சிங் வேலையை தொடர்ந்து மும்பையில் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வெறுமை தான் வாழ்க்கையாக இருக்குது. மௌனமாக எதை பற்றியோ பிரபா எப்போவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன தான் வேணும்னு அவளுக்கே தெரியல. இந்த நிலையில் இந்த சின்ன பொண்ணான 20 வயசு இளம் பெண்ணான அனு வந்து சையஸை காதலிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா. ஏதாவது தனிமையான இடம் கிடைச்சிடாதா, நாம் 2 பேரும் உடல் அளவில் அன்பாக சந்தோஷமாக இருந்துட மாட்டோமோ அப்படின்னு அணுவும் அவளுடைய காதலன் சயாஸும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வயசுமே அப்படி தான் இருக்குது. அந்த வயசுக்கு அவங்களுக்கு புதிதாக உடல் தேவைப்படுது. அதுக்கான இடத்த அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலில் பார்வதி அப்படிங்கிற 58 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சமையல் வேலை செய்கிறதும் காஃபி டீ போட்டு கொடுக்கறதும் தான் அவங்களுடைய வேலை. பார்வதி அம்மா அந்த மும்பை நகரத்தில் தனியாக தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குடிசை போன்ற ஒரு சொந்த இடத்துல தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குமே இப்போ வேட்டு வந்துருச்சு. அந்த பகுதியை ஒரு பெரிய வசதியான பணக்காரர் வாங்கிட்டாரு. எப்படி வாங்கினாருன்னு தெரியல. ஆனால் அந்த பகுதியில் பெரிய ஃப்ளாட்ஸ் வரப்போதான். அடிக்கடி மழை பெஞ்சு வெள்ளம் வர்றதுனாலையும் அந்த பட்டாவுக்கான பத்திரங்களை பார்வதி அம்மா தொலைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒரே மகனும் அதே மும்பையில் சாதாரண ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு திருமணமாகி தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு இருந்துக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன வீட்டில். அவங்க கூட போய் இருக்க பார்வதி அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. இப்போ பார்வதி அம்மா கிட்ட பட்டா இல்லாததுனாலையும் பல வருஷம் அவங்க சொந்த வீடாக இங்கே இருந்தாலுமே கூட அவங்கள அந்த இடத்த விட்டு விரட்டிடுறாங்க. அந்த இடத்த விட்டு போகணுமே அப்படின்னு பார்வதி அம்மா மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தோழியான நர்ஸான பிரபா தான் ஆதரவாக இருக்கிறாங்க. அவங்க பல விதத்தில் உதவி செய்ய முயற்சி செய்கிறாங்க. அவங்களால உதவி செய்ய முடியலை. பிரபாவும் 1000 கனவுகளோடு தான் தினமுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. தானுமே கணவனோடு வாழ்ந்து குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமாக நிரந்தரமான ஒரு செக்யூர்டான ஒரு வாழ்க்கைக்குள்ளே மற்ற பெண்களைப் போல நுழைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு அவளுடைய 30 வயதுக்கு மேற்பட்ட அந்த வயதுக்கே உரிய கனவுகளோடு தன்னுடைய கணவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா பிரபா. அப்படி இருக்கும்போது பிரபாவுடைய அட்ரஸுக்கு ஒரு ரைஸ் குக்கர் வருது. அதில் சரியான ஃப்ரம் அட்ரஸும் இல்லை. அது மேட் இன் ஜெர்மனி அப்படின்னு போட்டிருந்ததால் ஜெர்மனியிலேருந்து பிரபாவுடைய கணவர் தான் அனுப்பியிருக்கக்கூடும் அப்படின்னு பிரபாவுக்கும் அவ கூட இருக்கிற தோழிக்கும் புரிஞ்சிடுது. இருந்தாலும் தன்னுடைய கணவன் ஒரு ஃபோனும் பண்ணாமல் 1 வருஷமாக இருக்கிறது பிரபாவுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை தன்னுடைய கணவன் கொடுத்த அந்த ஃபோன் நம்பருக்கு அவள் ஃபோன் செஞ்சு பார்க்குறா ஜெர்மனிக்கு. ஆனால் அது கனெக்ட் ஆகலை. ஒரு ஃபோன் காலும் இல்லாமல் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு பிரபா இருந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது கூட வேலை செய்கிற டாக்டர் மனோஜ் அப்படிங்கிற விலங்கு மருத்துவர் ஒருத்தர் அங்கே இருந்துகிட்ருக்காரு. அவருமே ஒரு மலையாளி கேரளத்தை சேர்ந்தவராக இருக்கிற காரணத்தால் பிரபா கிட்ட வந்து அன்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. பிரபாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 1 வாரம்தான் வாழ்ந்தா, 1 வருஷமாக கணவனிடமிருந்து எந்தவித தகவலும் இல்லை அப்படின்னு எல்லா விஷயமும் தெரியும் மனோஜுக்கு. மனோஜ் என்ன பண்ணுறாரு, காதல் கடிதங்களை காதல் கவிதைகளை பிரபாவுக்கு எழுதி கொடுக்குறாரு. அதை படிக்கும்போது பிரபாவுக்கு ஒரு சந்தோஷமும் தனக்கான அங்கீகாரமும் தன் வயதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சாலுமே கூட பிரபாவுக்கு
அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித ஒரு ஈடுபாடும் இல்லை. மனோஜ் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். பிரபாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்ச அந்த அரேஞ்ச்டு மேரேஜில் அதே கணவனோடு ஒழுக்கமாக எல்லா பெண்களைப் போலவும் குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற கனவு தான் இருந்தது. அதனால் வலுவாக வந்து தன்னுடைய காதலை சொன்ன டாக்டர் மனோஜுடைய காதலை அவ நிராகரிச்சிடுறா. இப்போ பார்வதி அம்மா அந்த மும்பை நகரத்தில் தங்கறதுக்கு தனக்குன்னு ஒரு இடம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அமைதியாக வாழ்ந்துக்கலாம், தன்னுடைய மகனுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, அவனே ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச தோழிகளான பிரபாவும் அணுவும் உதவி செய்ய முன்வராங்க. அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் பஸ்ஸில் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அது ஒரு அழகான கடற்கரை கிராமம். ஒரு சில வீடுகளே இருக்குது. ரொம்ப இயற்கையோடு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு ஒரு மண் வீடாக இருக்குது. ரொம்ப பாழடைஞ்ச நிலையில தான் இருக்குது. பிரபாவும் அணுவும் உதவி செஞ்சு அந்த பகுதியை அந்த வீட்டை சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த கதவில்லாத வீட்டில் யாரோ ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பை இருக்குது. யாரோ பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அந்த பையை எடுத்து பார்க்கும்போது ஏதோ சில துணிமணிகளும் ஒரு சீல் கழட்டப்படாத மதுபான பாட்டிலும் இருக்குது. இப்போ அந்த பிரபா, அணு, இந்த பார்வதி அம்மா 3 பேரும் அந்த மதுபான பாட்டிலை கழட்டி குடிச்சு பார்க்குறாங்க. பார்வதி அம்மா நிறையவே குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் இந்த 3 பெண்களுக்கும் கிடைக்குது. நண்டு குழம்பு செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 20 வயதான இந்த இளம்பெண் அணுவுக்கு மனசு சும்மா இருக்குமா? அவள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய காதலன் சயாஸை தன்னை தொடர்ந்து பின்வருமாறு சொல்லிட்டு தான் வந்திருந்தா. அவனுமே இவளை தொடர்ந்து பின் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருந்தான். அவள் மெதுவாக நகர்ந்து போய் தன்னுடைய காதலனை சந்திக்கிறா. அந்த காதலன் கூட அங்கேயே அந்த கிராமத்தில் சுற்றி சுற்றி வரும்போது அங்கே ஒரு தனிமையான ஒரு குகை போன்ற இடம் இருக்குது. அந்த பெருநகரமான மும்பையில் சதன்னு மக்கள் கூட்டம் இருக்கும். எங்கேயுமே அவங்களுக்கு ப்ரைவசி இருக்காது. இங்கே பார்த்தா அந்த கிராமத்தில் பார்த்தா எங்கே பாரு ஆள் அரவம் இல்லாத இடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கான ப்ரைவசி அங்கே கிடைக்குது. அந்த குகை போன்ற ஒரு பாழடைஞ்ச கோவிலில் 2 பேரும் உடலளவில் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய ஆசை நிறைவேறுது. அவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மாலை நேரத்தில் பிரபா என்ன பண்ணுறா, அந்த பீச்சை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடலில் விழுந்த ஒரு நடுத்தர வயதுடைய ஆளை எல்லாரும் தூக்கிக்கிட்டு வராங்க. அந்த ஆள் மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்து கிடைக்கிறான். ஓடிப்போன பிரபா நர்ஸாக இருந்த காரணத்தினால அந்த ஆளுக்கு CPR சிகிச்சை கொடுத்து அவனுடைய இருதயத்தை மீண்டும் இயக்க செஞ்சு அவனுக்கு உயிரை திரும்பி வர வழைக்கிற அந்த முதலுதவியை செய்கிறா. அதன்படி அந்த மனுஷன் கண் விழிச்சு பார்க்குறான். பிரபாவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவருக்கு முதலுதவி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரபா கேட்கும்போது, இல்லை இங்கே ஒரு நாட்டு வைத்தியர் அம்மா மட்டும் இருக்கிறாங்க பக்கத்தில் குடிசையில் அப்படின்னு அந்த ஆளை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. பிரபாவும் கூட போகிறா அந்த ஆளுக்கு உதவி செய்கிறதுக்கு. திருமணமாகி 1 வாரமே வாழ்ந்த அந்த கணவன் ஜெர்மனிக்கு போயிட்டு ஃபோனும் பண்ணாமல் எந்தவித தகவலும் சொல்லாமல் பிழைக்கிறதுக்காக போயிருக்கான். அவங்கிட்ட இருந்து எந்தவித தகவலும் இல்லாமல் இருந்த காரணத்தால் பிரபாவுக்கு இப்போ அவனுடைய முகமே மறந்து போயிடுது. அந்த காப்பாற்றிய ஆளுடைய முகத்தில் தன்னுடைய கணவனை பார்க்குறா. என்னை மன்னிச்சிடு, 1 வருஷமாக நான் உன்னை பார்க்கல, உன்னை கவனிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிற மாதிரி இந்த ஆளுடைய முகத்தை வச்சு அவள் நினச்சி பார்த்துக்கிறா. அந்த அளவுக்கு அவள் தன்னுடைய கணவனுடைய முகத்தையே மறந்து போயிட்டா. அந்த ஒரு சின்ன ஒரு கற்பனை கனவுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய கணவன் தன்னை தேடி வருவான் அப்படின்னு அந்த கனவுகளோடு பிரபா இப்போ பார்வதி அம்மாவை தேடி போகிறா. அணுவுமே பார்வதி அம்மாவை தேடி வரா. அணு, பிரபா 2 பேரும் நாளைக்கு மும்பைக்கு போக போகிறாங்க. இன்று இரவு 3 பேரும் ஒன்றா அந்த பீச்சு ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொட்டி கடையில்
அந்த டேபிளில் உட்காந்து ஏதோ சின்ன தின்பண்டத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இப்போ பிரபா அனுவுடைய காதலனையும் வரவழைச்சி பேசுகிறா. அனுவுடைய காதலை அவள் ஏற்றுக்கிறா. அனுவுக்கும் ரொம்ப சந்தோஷம். பார்வதி அம்மாவும் தான் விரும்பியபடியான யாருக்குமே தொல்லை கொடுக்காத கடைசி காலத்தில் ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பெண்களும் தங்களுக்கான வயதுக்கே உரிய தேவைகளுக்காக, தங்களின் நிறைவான வாழ்க்கைக்காக கனவுகளோடு எதிர்காலத்தை நோக்கி இந்த ஒரு அமைதியான கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொட்டி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு ஃபோனில் ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் ஒரே சந்தோஷத்தில் அந்த காதல் பாட்டை கேட்டுக்கிட்டு துள்ளி குதித்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதுவே அவளுக்கு போதுமானதாக இருக்குது. இளம்பெண்ணான அனுவுக்கு காதலனோடு சேர்ந்து வாழறதும் காதலனுடன் வாழ்வதற்கான தனிமையும் சந்தோஷத்தை கொடுக்கும். பிரபாவுக்கு கட்டிய கணவனுடைய வருகையும் அதற்கான ஒரு செக்யூர்டு லைஃப்பும் சந்தோஷத்தை கொடுக்கும். வயதான அம்மா பார்வதி அம்மாவுக்கு யாருக்கும் பாரமாக இல்லாமல் தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கடைசி காலத்தை நிம்மதியாக வாழறது சந்தோஷத்தை கொடுக்கும். இதுவே கனவுகள் பிரகாசமானது. நன்றி.